வணக்கம் அன்பான தாயக உறவுகளே, விகேயின் தாயகம் என்னும் யூடியூப் சேனலூடாக உங்களுடன் இணைந்திருப்பது என்றும் உங்களுடன் நைனேஸ். இன்றைய தினம் பூநகரி பிரதேச சபையின் சபா மண்டபத்தில் எங்கட பூவரசு சஞ்சிகையின் 2வது இதழ் இங்கே வெளியிட்டு வைக்கப்பட்டிருந்ததுடன் கௌரவிப்பு விழா ஒன்றும் சிறப்புற நடைபெற்றது. அவை தொடர்பான காணொலியோடுதான் தற்போது நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். தொடர்ந்தும் காணொலியோடு இணைந்திருங்கள். ஓய்விலை அடைந்திருக்கும் மூத்த பிரஜைகளுக்கு மதிப்பளித்திருக்கும் நிகழ்வும் சாதனையாளர்களை கௌரவிக்கும் நிகழ்வும் இடம்பெறும். இம்மதிப்பளித்த நிகழ்வானது பூநகராம் ஒரு முருகவள் ஆசியாவின் பணியாளர்களை கௌரவிக்கும் முகமாகவும் அவர் தன் தாய்மண்ணில் இருந்து சாதனையாளர்களை கௌரவிக்கும் முகமாக கொண்டு அவர்களுக்கான விருது வழங்கி கௌரவிக்கும் இடம்பெறும். அத்தோடு எங்கள பூவரசு சஞ்சிகை வெளியீட்டில் இம்மதிப்பளிப்பை கௌரவிப்பை வழங்குவதற்காக அனுசரணையாளராக எங்கள் ஐயாவுக்கு நன்றி கூறிக்கொண்டு அடுத்து மங்களத்தை ஏற்றுவதற்காக வைத்தியசாலை பொறுப்பதிகாரி பூநகரி பிரதேச வைத்தியசாலை திரு ஸ்ரீ ஆனந்தஸ்ரீ ஐயா அவர்களை திரு ஆனந்தஸ்ரீ ஐயாவுக்கு நன்றி கூறிக்கொண்டு அடுத்து மங்களத்தை ஏற்றுவதற்காக முன்னாள் அதிபர் பூநகரி மகா வித்தியாலயம் திரு காசிம் பிள்ளை குலசேகரம் ஐயா அவர்களை அழைக்கிறேன். அடுத்து மங்களவரைக்கு ஏற்றுவதற்கு அழைத்திருப்பது பொன்னமலம் ஸ்ரீகந்தராசா முன்னாள் பிரதேச செயலாளர் மற்றும் முன்னாள் இந்து கல்லூரி அதிபர் அவர்களை அன்புரிமையுடன் அழைக்கிறோம்.
கிளி அக்கரையான் மகா வித்தியாலயம் திரு சி இளந்திரேன் ஐயா அவர்களை அழைத்திருக்கின்றோம். ஏற்றுவதற்காக அழைத்திருப்பது அதிபர் கிளி கரக்காய்த்தீவு மகா வித்தியாலயம் திருமதி கனகசபை கௌமலர் அவர்களை அழைத்திருக்கின்றோம். அதிபர் அவருக்கு நன்றியை கூறிக்கொண்டு அடுத்து மங்கள விளக்கை ஏற்றுவது தெக்கணமும் மதிச்சிறந்த திராவிடனர் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அணித்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெருந்தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிடமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. வணக்கம். எங்கட குவரசு சந்திரியானது வருடந்தோறும் வந்து வெளிவிடப்பட்டு வருகின்றது. அந்த வகையில வந்து இவ்வருடம் வந்து எங்கட குவரசு இதற்கு வந்து வெளியிடப்பட்டுள்ளது. இந்நிகழ்விற்கும் பூநகரி பிரதேச சபை செயலாளர் திரு இ. தயாகரன் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். அடுத்து பூநகரி பிரதேச வைத்திய அதிகாரி ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். அடுத்து சட்டத்தில் லக்ஷன் வருக வருக என வரவேற்கின்றோம். மற்றும் இந்நிகழ்வுக்கு வருகை தளத்திப்புலத்து சேவை புரிந்து இளைப்பாறிய கல்வியலாளர்கள் கலைஞர்கள் படைப்பாளிகள் கலைத்துறை அறிஞர்கள் அதிபர் ஆசிரியர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றோம். மற்றும் இந்நாள் நிகழ்வானது சிறப்புற நடைபெற இறைவனை பிரார்த்திக்கின்றோம். நன்றி. நிகழ்விற்கு வருகை தந்திருக்கின்ற அனைத்து உயிர்களுக்கும் மற்றும் ஊர் மக்கள் உடன்பிற்பிகளுக்கும் முதற்கண் மாலை நேர வணக்கங்கள். உண்மையில் அருகி வருகின்ற ஒரு துறை சார்ந்ததாக சந்திகைகள் அமைந்திருக்கின்ற நிலையில் குறிப்பாக உள்ளூர் எழுத்தாளர்கள் மாணவர்களுக்கு சந்தர்ப்பம் வழங்குகின்ற வகையிலான சந்திகைகளை வெளியிடுகின்றோம். சந்திகைக்கு வாழ்த்து எழுதுகிறது நான் இந்த விதத்தில் தான் சுட்டிக்காட்டினேன். உண்மையில் வந்து ரெண்டு விதமான சமூகம் எப்பொழுது உருவாகி கொண்டிருக்கிறது. ஒரு சமூகம் வயதுக்கு முதியவர்களாக, வாசிப்பை நேசிப்பவர்களாக, புதின பத்திரிகைகள் சிந்தித்து படித்து அதை வாசித்து ஒரு மூளையை விரிந்துபட்டதில் அறிவை மேம்படுத்துகின்ற ஒரு சமூகத்திற்கும் எதையுமே சிந்திக்காமல் வெறுமனே காப்பி பேஸ்ட் சமூக ஊடகங்களில் வருகின்ற தகவல்களை பதிந்து அந்த தகவல்களை மட்டுமே காவித்திருக்கின்ற ஒரு இடம் சமூகத்தினுடைய அந்த பின்னணி பிளவு தான் அந்த ஒரு உதாரணம். நிச்சயமாக இடம் சமூகத்திலே எங்கெண்ட இந்த எங்கட பூரசு மாதிரியான வெளியீடுகள் மிக முக்கியமானவை. நூல் வெளியீடுகளுக்கு நிச்சயமாக பிரதேச சபை தன்னுடைய முழுமையான ஆதரவை வழங்கும். மண்டபம் உட்பட அனைத்து ஏற்பாடுகளை பிரதேச சபை இலவசமாக செய்திருக்கிறது. அதனை தொடர்ந்து அது யாராயிருந்தது தமிழகத்தில் இந்த மண் வாழ்ந்த இந்த மண் சார்ந்த எந்த ஒரு எழுத்தாளர் அந்த நூல்களை எழுதினாலும் அவற்றை வெளிக்கொள்வதற்கு எங்கள் பங்களிப்பை எங்களுடைய நூலகங்கள் ஊடாக வழங்குவோம் என்ற உறுதியை வழங்குகிறோம்.
நிச்சயமாக இவ்வாறான வெளியீடுகள் வேண்டும். அதில் இளம் சமூகத்திற்கு அதற்கான சந்தர்ப்பங்கள் வழங்கப்பட வேண்டும். அவர்களுடைய எழுத்துக்களை எடுத்துச் செல்வதற்கு நிச்சயமாக ஒரு வடிகாலாக நாங்கள் அமைவோம். உண்மையில் வெள்ளாமான சூழல் நினைக்கிறேன் கூடியது போன்று உணவை என்பது உணவத்தில் ஈட வராமல் என்ற முயற்சியாக இருந்தது. இப்போ இனத்துவம் கலந்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். இதழ் ஒன்று வெளியிடப்பட்டது. அந்த நேரத்தில் அழைப்பு வந்தது. அப்போது எங்களுடைய சிரேஷ்ட விரிவுரையாளர்கள் வந்திருந்தார்கள். ஆனால் அந்த இதழ் எப்படி இருக்கும் நிலைமைகள் அந்த கிடைக்கவில்லை. ஆனால் இரண்டு பங்கு பெற்று சொல்லியிருக்காமே இங்கு வந்து கொண்டிருக்கின்றேன். எங்களோட பூவரசு தொடர்ந்து வெளியிடப்பட வேண்டும் என்பது மிகவும் ஆர்வமாக இருக்கின்றேன். யாழ்ப்பாணம், சாதவச்சேரி, வவுனியா, மலையகம், கொழும்பு போன்ற இடங்களிலே சஞ்சிகைகள் வெளியிடப்படுவது போன்று பூநகரி என்ற பெயருக்கு ஏற்றாற் போல பூ என்ற பெயர் பூநகர் தேதி என்ற பெயருக்கு அமைய எங்களோட பூவரசு என்ற இரண்டாவது இதழ் இந்த நேரத்தில் வெளியிடப்படுவதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். கடந்த ஒரு வாரமாக இதனுடைய ஆசிரியர் விரிவுரையாளர் சரஞ்சன் அவர்கள் இரவு 9 மணி 10 மணி காலை என்று ஒரு நிமிடம் 2 நிமிடம் அவர்கள் தொலைபேசி அழைப்புகள் எடுப்பதற்கு அவர் எவ்வளவு பாடுபட்டு இந்த இதழை உருவாக்குகின்றார் என்ற அந்த தாற்பயத்தை நான் விளங்கிக் கொண்டேன். இந்த எங்களுடைய பூவரசு அணியை தொடர்ந்து செயற்பட வேண்டும் என்றும் நானும் இந்த அணியில் உள்வாங்கி தொடர்ந்து செயற்படுவேன் என்று சொல்கின்றேன். இதற்கு அமைவாக நேற்று இதழ் ஒன்றை நான் முழுவதாக வாசித்து முடித்தேன். அதன்போது அந்த எங்களுடைய பூவரசு ஒன்றிலே சில விடயங்களாக பனைமரம் பற்றி எழுதியிருந்தார்கள், மன்னர்கள் திருஞாசமுதர் பற்றி எழுதியிருந்தார்கள், பூனேரியின் வரலாற்றிலே கௌதாரி முறையை பற்றி எழுதியிருந்தார்கள், நீர்வளம் அவ்வாறெல்லாம் எழுதியிருந்தார்கள். பின்னர் இன்று அந்த இதழ் இரண்டை வாசிக்கின்ற போது இன்னும் பூனேரியினுடைய செயற்பாடுகள் பூனேரியை பற்றி இன்னும் அதிகமாக பூனேரியை பற்றிய ஆக்கங்கள் அதிகமாக இதழ் இரண்டை வெளியிட்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே பூசகநகர் ஏரி என்ற பூநகரி என்பதை பற்றியும் அதிகமான கட்டுரைகள், பூநகரி பிரதேச வைத்தியசாலையை பற்றிய கட்டுரை, மருத்துவ கட்டுரைகள் மற்றும் எங்களுடைய தயாபரன் ஐயா அவர்கள் பெறுவதும் அவர் எங்களோடு தொடர்ந்து பூநகரியில் இருக்க வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளையும் நாங்கள் கொடுத்துக் கொள்கின்றோம். அதேபோல இந்த எங்களுடைய பூவரசு இரண்டு வெளியிடப்படுகின்ற போது ஏற்கனவே இதழ் ஒன்றுக்கு 50,000 ரூபாய் பணத்தையும் இதழ் இரண்டுக்கு 60,000 ரூபாய் 20,000 ரூபாய் 80,000 ரூபாய் பணத்தை சுவிஸ் நாட்டிற்கு பொன்னம்பலம் முருகன் அவர்கள் வழங்கி எங்களுக்கு உற்சாகப்படுத்தியிருக்கின்றார் என்ற செய்தியையும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். தொடர்ந்து இந்த எங்களுடைய பூவரசு இதழானது செயற்பட வேண்டும் என்றும் உண்மையாகவே எங்களுடைய பூவரசு எங்களுடைய குழுவானது இன்னும் வியாபித்து தொடர்ந்து செயற்பட வேண்டும் என்றும் நாங்கள் எல்லோரும் இன்னும் இணைந்து எங்களுடைய நாங்கள் பூநகரிலே பல பேர் இருக்கிறோம். விரிவுரையாளர் தமிழ்துறை யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் திரு சி. சரஞ்சன் ஐயா அவர்களை அன்புரிமையுடன் அழைத்திருக்கின்றோம். கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நல்லுள்ளங்களை இந்த நிகழ்வுக்கு வருக என்று வரவேற்பதில் மட்டற்ற மகளும் பேருவகையும் அடைகின்றேன். இன்றைய இந்த நிகழ்வை தலைமை தாங்கி நடாத்தி கொண்டிருக்கின்ற தலைவர் மனோகரன் சீராளன் அவர்களே, அவர் என்னுடைய அன்புக்குரிய மாணவன். பூநகரி மன்னனுடைய பெயர் சொல்லுகின்ற அளவுக்கு ஒரு கணித பாட ஆசிரியனாகவும் திகழ்கிறார். இன்றைய நிகழ்வின் ஆதார சுருதியாக இருப்பவரும் அவரே தான். இன்றைய இந்த நிகழ்வின் 2 அங்கங்களை கொண்டதாக அமையப்பட்டிருக்கிறது. ஒன்று எங்கட பூவரசு இதழ் 2 வெளியீடு. இதை பார்க்கிற போது இரண்டாவது இதழ் விகசிப்பை அடைந்திருக்கிறது. ஆனாலும் அது வாசகர்களை சென்றடைந்த விதம் குறைந்திருக்கிறது போல எனக்கு தோன்றுகிறது. இந்த சஞ்சிகையினுடைய வெளியீட்டு விழாவும் கல்விப்படங்களில் 2 அங்கங்களை கொண்டிருக்கிறது. ஒன்று சஞ்சிகை வெளியீட்டு விழா, இரண்டாவது பூநகரி கல்விப்புலங்களில் கடமை புரிந்து ஓய்வினை அடைந்த கல்வியாளர்களை கௌரவித்தல் என்கிற 2வது நிகழ்வும் இன்றைய நாளில் பொன் முருகன் அவருடைய மணிவிழாவையொட்டி அவர் உலகளாவிய ரீதியில் 60 தமிழர்களை கௌரவிக்க வேண்டியிருந்தார். அந்த அடிப்படையில் தாய்மண்ணை தன்னுடைய மண்ணில் இருக்கின்ற
மூத்த கலைஞர்கள், படைப்பாளரை கொண்ட படைப்பாளிகள், கல்விப்புலங்களில் சேவை புரிந்தவர்கள், நிர்வாக உத்தியோகத்தர்களை அதன் பூநகரின் புகழை தேசிய அளவில் கொண்டு சென்ற ஓட்ட வீரர் சுமன் கீரன், முழங்காவில் பூநகரி முழங்காவில் மண்ணின் சொந்தக்காரர். அப்படியானவர்களை கௌரவித்த கடந்த வருடம் காப்போத சாதாரணத்தில் 9 பாடங்களிலும் ஏச்சித்திகளை பெற்ற 4 மாணவர்களை கௌரவித்தார். இந்த 2 நிகழ்வுகள் நடைபெற இருக்கிறது. அந்த வகையில் இந்த எங்கடப்பு அரசு இதற்கினுடைய வருகைக்கு வருகிறந்திருக்கின்ற அனைத்து நல்லுடங்களும் அந்த ஓய்வு நேர உத்தியோகத்தர்கள், அரக்காப்பிய பாடசாலையின் முதல்வர், முழங்காவில் தேசிய பாடசாலையினுடைய அதிபர், மற்ற பூநகரி கனடா சமூக அபிவிருத்தி சங்க தலைவர் ஆகியோரை வருகை என வரவேற்கின்றோம். இந்த சஞ்சிக வெளிவர்கள் என்ற முக்கிய நோக்கம் 3. ஒன்று, பாசிய பழக்கம் குறைந்துட்டு அந்த ஓடம் இன்றைக்கு எல்லா திசைகளிலும் ஓங்கி ஒழித்துக் கொண்டிருக்கிறது. நாங்கள் வருமானமே குற்றச்சாட்டுகளை முன்வைத்துக் கொண்டு வாசிக்கிறேன் சொன்னால் வாசிக்கிறது கொண்ட புத்தகத்தை வாசித்தார்கள். பாட புத்தகங்கள் மீது அவர்களுக்கு ஒரு அபிவிருத்தி வந்துட்டு நிறைய அதை கேட்டு நாங்கள் படிக்கிற காலத்துல புதுசா புத்தகம் கொடுத்தா அதான். மற்றொன்று கண்டார்கள் அந்த மண்ணின் வாழியர்கள். நீங்க சிலர் சொல்லுவீங்க அரசபுரத்துல அதிராணி கோட்டை இருக்கு, மைக் பிரச்சனைன்னா நான் மெக்கானிக் பாடி இருக்காது பிரச்சனை இருக்கும். உலக கிராமம் உலகமயமாக்கிறது ஆங்கிலத்தில் சொல்றாங்க. உலகம் உள்ளங்கையில் சொல்லுங்க பூலோகமயமாக்கல் சிந்தனைகள்ல இந்த பூநகரி பலநோக்கு கூட்டுறவு சங்கம் காசிநாதன் காத்தியேசு ஐயா அவர்களை வருக என வரவேற்றுக் கொண்டு பூநகர் மண் வாசனையையும் பூநகர் மண்ணின் வரலாற்றையும் தற்கால நிதர்சனமான உண்மைத்தன்மைகளையும் எதிர்கால எதிர்ப்புகளையும் மக்களுக்கு கையெழுத்தும் சஞ்சிகையான எங்கட பூவரசு இதழ் விளங்குகிறது. அந்த வகையில் எங்கட பூவரசு சஞ்சிகை வெளியீட்டுக்கு நமக்கு எப்பொழுதும் உறுதுணையாக இருப்பவர்கள் பிரதேச சபை திரு தயாபரன் ஐயா அவர்களை அழைத்திருக்கின்றனர். இதனை வழங்கி கௌரவிப்பதற்காக விரிவுரையாளர் தமிழ்துறை யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் திரு சி சரஞ்சன் ஐயா அவர்களையும் அன்புரிமையுடன் அழைத்திருக்கிறார். இந்நூலினை திரு தயாபரன் ஐயா வழங்க அதனை பெற்றுக்கொள்வதற்காக பொன் தில்லைநாதன் ஐயா முன்னாள் உதவி கல்விப்பணிப்பாளர் அவர்களை அன்புரிமையுடன் அழைக்கின்றோம். அடுத்து நூலினை பெற்றுக் கொள்வதற்காக யாம் அழைத்திருப்பது கவிஞர் ஜோ புரட்சி அவர்களை அன்புரிமையுடன் அடுத்து நாம் நூலினை பெற்றுக் கொள்வதற்காக அழைத்திருப்பது பொன்னம்பலம் ஸ்ரீ கந்தராசா முன்னாள் பிரதேச தவிசாளர் மற்றும் முன்னாள் யாழ் இந்து கல்லூரி அதிகாரிகளை அன்புடன் பணிவுடனும் அழைத்திருக்கின்றோம். முன்னாள் அதிபர் பூநகரி மத்திய கல்லூரி அவர்களை அன்புடன் அழைத்திருக்கின்றோம். செயலாளர் பூநகரி பிரதேச சபை திரு தயாபரன் ஐயாவுக்கு நன்றியை கூறிக்கொண்டு அடுத்து நூலினை வழங்குவதற்காக நாம் அழைத்திருப்பது கவிஞர் ஜோ புரட்சி அவர்களை அழைத்திருக்கிறோம். நூலினை பெற்றுக் கொள்வதற்காக நாம் அழைத்திருப்பது அதிபர் ப ஆனந்தராசா முழங்காவின் தேசிய பாடசாலை அவர்களை அன்புடன் அழைத்திருக்கிறோம்.
எங்களோட புவரசு சஞ்சிகை இதழ் 2 வெளியிட்டு வைத்த கவிஞர் ஜோ வழங்கி வைத்த கவிஞர் ஜோ புரட்சி அவர்களுக்கு நன்றி கூறிக்கொண்டு அடுத்து சஞ்சிகை வழங்கி வைப்பதற்காக நாம் அழைத்து நிற்பது பூநகரி வைத்தியசாலை பொறுப்பதிகாரி ஸ்ரீ ஆனந்தஸ்ரீ ஐயா அவர்களை அழைத்து நிற்கின்றோம். அதனை பெற்றுக்கொள்வதற்காக இச்சஞ்சிகையை நாம் அழைத்து நிற்பது பூநகரி அபிவிருத்தி சங்கம் கனடா அவர்களை அன்புடன் அழைத்து நிற்கின்றோம். அடுத்து நாம் இச்சஞ்சிகையை பெற்றுக்கொள்வதற்காக அழைத்து நிற்பது அதிபர் கிளி பூநகரி கர்காத்தீவு மகா வித்தியாலயம் திருமதி கனகசபை தவமன மணியவர்களை அன்புடன் அழைத்து கிளி பூநகரி ஸ்ரீ விக்னேஸ்வரா வித்தியாலயம் ஆசிரியர் திரு நயனேஸ்வரன் ஐயா வாசகர் சார்பில் ஒருவரை சஞ்சியை வழங்கிய நன்றி. பார்த்து முரசு வாசகர்கள் வாசித்து பெறட்டும் பரிசு. இந்த வாசகர்கள் வாசித்து பெறட்டும் பரிசு வான் ஆள பிறந்ததே எங்கள் தமிழனின் முரசு. வான் ஆள பிறந்ததே எங்கள் தமிழனின் அரசு. அடுத்து நாம் நயப்புரை வழங்குவதற்காக அழைத்திருப்பது பிரதி அதிபர் கிளி அக்கரையான் மகா வித்தியாலயம் திரு சி இளந்திரியன் ஐயா அவர்களை அன்போடும் பணிவோடும் அழைத்திருக்கின்றோம். எல்லாம் வல்ல இறைவனுடைய ஆதாரங்களை வளர்த்தி வெங்கட பூவரசு இதழ் 2 வெளியீட்டுக்காக இங்கு கூறியிருக்கக்கூடிய அனைத்து நல்லுள்ளங்களை முதலிலே பணிந்து கொண்டு வெங்கட பூவரசு இதழ் 2 நிகழ்ச்சியுடைய தலைவர் செல்வன் சீராளன் அவர்களே, இந்த நிகழ்வுக்காக அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய விருந்தினர்களாக இங்கே வீட்டிருக்கக்கூடிய பிரதேச சபையுடைய செயலாளர், பிரதேச வைத்தியசாலையினுடைய வைத்தியர் மற்றும் முன்னைய நாள் உதவிக்கல்வி பணிப்பாளர்கள், முன்னைய நாள் அதிபர்கள், முன்னைய நாள் பிரதேச சபை செயலாளர், பரலோக்கு கூட்டுறவு சங்கத்தினுடைய முன்னைய நாள் செயலாளர், பாடசாலையுடைய அதிபர்கள் மற்றும் இந்த பிரதேசத்திலே கடமையாற்றக்கூடிய உறுப்பினர்கள், பல்கலைக்கழக மாணவர்கள், பாடசாலையை சார்ந்த மாணவர்கள், இலக்கிய ஆர்வலர்களாக இங்கே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நல்லுள்ளங்களையும் வெங்கட பூவரசு இதழ் குழுமத்தையும் பணிந்து வணங்கி என்னுடைய உரைக்கு நான் வருகின்றேன். உரை வெளியீட்டின் போது வாக்குரை வழங்கிய பிரதேச சபையுடைய செயலாளர் அவர்கள் இந்த வாசிப்பு தொடர்பாக மாணவர்கள் மத்தியிலே அருகி வருகின்ற வாசிப்பு, அதற்கு அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய தொடர்பான சாதனங்கள் பற்றியும் அது இரு நிலைகளிலே கையாளப்படுவது பற்றியும் குறிப்பிட்டிருந்தார். முதலிலே அவருக்கு நான் இந்த இடத்திலே சென்ற வருடத்தில் அதுவும் வாசிப்பு மாதத்தை ஒட்டி இந்த இடத்திலே பூவரசு வெங்கட பூவரசு இதழ் 1 வெளியிட அவர் நேரடியாக தன்னுடைய வசதிகளை வாய்ப்புகளை வழங்கி இந்த இடத்தை ஒதுக்கி மாணவருடைய வாசிப்பு மாதத்திலே இது ஒரு அங்கமாக இதனை உட்படுத்தி வெளியிட்டேன். 30 படைப்புகள் இருக்கின்றது. பூநகரினுடைய ஒரு தொல்லியல் பார்வையோடு தொடங்கி சீராளனுடைய தாயவனின் காத்திருப்ப கவிதையோடு நிறைவு செய்யப்படுகிறது. இது எவ்வாறு இருந்தாலும் இதை ஒரு மனத்தியாளத்தில் படித்து முடிக்கக்கூடியதாக இதனுடைய அளவு கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, எனக்கு இந்த இதனை முழுமையாக வாசிக்க கிடைத்தது. நான் வாசித்து முடித்து விட்டேன். உங்களுக்கு வாசிக்க கிடைக்க இருக்கின்றது. சரியாகவே வாசித்து முடித்து ஏதோ உங்களுடைய கொமெண்ட்ஸ், உங்களுடைய செயலாளர் கூறியது போல நீங்கள் சமூக தளத்திலே இதனுடைய உள்ளடக்கத்தை பற்றி பேசுகிறீர்கள்.
பகிரத பிரயத்தனமாகத்தான் இருக்கு. ஆகவே முயற்சியுடையவர்கள் இதை முயன்று காத்துக் கொண்டிருக்கின்ற போது அதை தேவைப்படுகின்ற தேவை ஆக கருதப்படுகின்றவர்கள் அதை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று கூறிக்கொண்டு நான் அமைச்சு வசப்பட்டு பேசிய ஒரு பயனில்லை என்று எனக்கு நன்றாக தெரியும். ஆகவே நான் சுருக்கமாக இந்த விடயங்களில் சில விடயங்களை தொட்டு என்னுடைய கருத்தை நிறைவு செய்கிறேன். ஆனால் ஒவ்வொரு படைப்புகள் பற்றியும் சொன்னால்தான் இந்த படைப்பாளிகள் தன்னுடைய படைப்பை வந்தவர்கள் வாசித்து ஏதோ ஒரு செய்தி சொல்லி இருக்கிறார் என்று மகிழ்ந்தார். அந்த உணர்வு எனக்கு இந்த ஆக்கம் எழுதி நூல் வெளியிடுகின்ற போது என்னுடைய படைப்பு பற்றி ஒரு வார்த்தை சொல்லுவார் அந்த ஆதங்கத்தோடு நான் கேட்டுக் கொண்டிருந்த தருணங்கள் இருக்கின்றன. ஆகிய 30 படைப்புகள் பற்றியும் ஒவ்வொரு வசனமாவது சொல்ல வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். ஆனால் கேட்பவருடைய மனதில் அவ்வாறு இருக்காது என்ற அடிப்படையில் நான் மிக சுருக்கமாக ஒரு சில விடயங்களை கூறி நிறைவு செய்கிறேன். அந்த அடிப்படையில் இதனுடைய முதல் ஆக்கம் கடலூரை சேர்ந்த ஒரு படைப்பாளி முதல்வர் கவி என்பவரால் எழுதப்பட்டிருக்கின்றது. அவர் இந்த பூநகரி தொடர்பாக அங்கே இருந்து சம்பந்த சுந்தர பாடிகள் போல அங்கிருந்து பூநகரி என்ற இந்த ஊரை பற்றி தான் கேட்டது தேவ நெய்ய பாபானருடைய அந்த சொல்லாளர்களை வைத்துக் கொண்டு ஒரு ஆய்வு கண்ணோட்டத்தில் ஒரு அறிமுக கட்டுரையாக இருக்கின்றது. அதனை மேலும் இழுத்துரைப்பதாக இன்றைய அந்த மணிவிழா நாயகன் தான் ஒரு கட்டுரையை நகர் என்ற சொல்லாளரை வைத்துக் கொண்டு இருக்கின்றார். ஆகிய இரண்டையும் நான் கொடுத்து அந்த கட்டுரை இரண்டையும் ஒன்றாகவே நயந்து முடிக்கின்றேன். முதலாக பார்க்கிறேன். நகரி என்ற சொற்களை எடுத்து காட்டுகிறேன். நகர் என்றது ஆரம்பத்தில் கிராமமாக இருந்த இடங்கள் மெல்ல மெல்லமாக குடிசைகள் அப்படியே உருமாறி அழகிய தோற்றப்பாடோடு அது ஒரு மாளிகை பெற்று அமைக்கின்ற போது அது நகர் அல்லது நகரி என்ற பெயரை பெறும். அவ்வாறு அவர் என்ன சொல்றாங்க, வெற்றிமதிய பூக்கள் நகரத்தில்தான் அந்த காசு கொடுத்து வாங்குறது. ஆனால் இந்த எங்களுடைய மருதமும் நெய்தலும் சூழ்ந்த இந்த பிரதேசத்தில் சாதாரணமாக எல்லா இடங்களிலும் இருக்கு. அத்தகைய பூக்கள் இந்த நுழைவாயில் நகரத்தில் அதிகமாக இருந்தது. பூக்கள் பொழிப்பட்ட இடம் பூநகரி என்பது அவருடைய சொல்லாளர் விளக்கமாக அமைகிறது. ஆகிய இன்னொரு தளத்துக்கு போற கொஞ்சம் இந்த தொன்மத்தை தேடுகின்ற போது அவர் எப்படி சொல்லி முடிக்கிறார் என்றால், இந்த உலக நாடுகள் ஒன்றாக இருக்கின்ற போது, அதாவது நெகுரியா கண்டம் சொல்வார். வடவேங்கடம் தென்குமரி ஆகிய தமிழ் ஊர நல்லுலகம் என்று முதலே சுட்டிக்காட்டது போல இந்த தென்குமரி பஞ்சியா கண்டமாக இருந்த போது நெகுரியா ஜோக்கல் படித்த மாணவர்களுக்கு தெரியும். இருந்த போது இந்த தெற்கே இருக்கக்கூடிய குமரி மொழியோட என்னுடைய வீடும் சேர்ந்து இருந்தது. குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் முதல் கௌரவத்தினை முன்னாள் உதவி கல்வி பணிப்பாளர் பொன்னையா விஜயநாதன் அவர்களை கௌரவபூர்வமான அன்புரிமையுடன் அழைத்து நிற்கிறோம். அவருடைய கௌரவத்தை வழங்குவதற்கு மேனாள் பிரதேச சபையினுடைய தலைவர் ஸ்ரீகாந்தரசா ஐயா அவர்களை அன்புரிமையுடன் அவருக்கான கௌரவத்தை வழங்குமாறு அழைத்து நிற்கிறோம். அடுத்த கௌரவத்தை பெறுவதற்காக ஓய்வு நிலை அதிபர் பொத்தனை பாடசாலைகளின் அதிபர் காசிப்பிள்ளை குலசேகரன் அவர் படைப்பாளி அவருக்கான கௌரவத்தை வழங்குமாறு பிரதேச சபையினுடைய தவிசாளர் மதிப்புக்குரிய ரட்னம் தயாபரன் ஐயா அவர்களை அழைத்து நிற்கின்றோம். ஒரு ஆன்மீகம், கல்வி, கலை முதலான செயற்பாடுகள் ஆர்வம் செயற்பட்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்த கௌரவத்தினை பெறுமாறு ஓய்வு நிலை கூட்டுறவுத்துறை உத்தியோகத்தர் காசிநாதன் கார்த்திகேஸ்
நித்தி அவர்களை அன்புடன் அழைக்கின்றனர். அவர் கவிஞராக படைப்பாளியாக விளங்குவார் காசிநாத கார்த்திகேயன். படைப்பாளி, கவிஞர், ஒரு சமூக செயற்பாட்டாளர், அவருக்கான கௌரவத்தை வழங்குமாறு முழங்காவில் தேசிய பாடசாலையின் திருபா ஆனந்தராசா அவர்களை அன்புரிமையுடன் அழைத்து நிற்கின்றோம். அழைத்திருக்கின்றோம். பரீட்சையில் 9 பாடங்களிலும் தேர்ச்சி பெற்ற கிளி பூனகரி செல்லையாதிபதி பாடசாலை மாணவி சதீசன் சரஞ்சா அவர்களுக்கான கௌரவத்தை வழங்குமாறு பொன் திரைநாதன் அவர்களை அதற்கான கௌரவத்தை வழங்கி வைக்குமாறு அன்புகளுடன் அழைக்கிறேன். இன்றைய நூலினுடைய நயப்புரையை ஆற்றி அன்புரிமையுடன் அழைத்திருக்கிறோம்.
நன்றி உரை, இந்த கௌரவிப்பு நிகழ்வுக்கான நன்றி உரையையும் ஏற்புரையையும் வழங்குமாறு கவிஞர் புரட்சி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். வாய்ப்புக்கு மகிழ்ச்சி. வள்ளுவர் புறம் புரட்சி. உங்களோட பூவரசு ஆகிய எங்களோட பூவரசு சஞ்சிகையின் 2வது இதழ் வெளியீட்டிலும் பூநகரியான் பொன்னம்பலம் முருகவேள் அவர்களின் மணிவிழாவினை ஒட்டிய மதிப்பளிப்பு நிகழ்விலும் அன்புணவு மனோகரன் சீராளன் அவர்களுடைய தலைமையிலே ஒன்று கூடிய 2வது இப்பொழுது நாம் அடிக்கடி பேசிக் கொள்ளுகின்ற பூவரசு என்கின்ற மரம். 2 மரங்கள். இந்த 2 மரங்களிலுமே அரசு என்கின்ற அந்த ஆளுமையின் அடையாள சொல் வெளிப்பட்டு நிற்கின்றது. இந்த 2 மரங்களுக்கும் இடையிலே இருக்கின்ற மிக முக்கியமான ஒற்றுமை அல்லது எமது என்கின்ற அந்த இலக்கண சொல்லை நாங்கள் பேச்சு வழக்கு சொல்லாக சொல்லுகின்ற பொழுது எங்கட என்று அது வருகின்றது. எங்கள் என்பதற்கு எப்படி எழுத்து ரீதியாக தனித்தன்மை இருக்கின்றதோ எங்கட என்று சொல்லுகின்ற பொழுது அதற்கு இன்னும் ஒரு உரிமை இருக்கின்றது. அதனை அவர்கள் பயன்படுத்தி கொண்டு இருக்கின்றார்கள். சில காலங்களுக்கு முன்னே இருக்கிறம் என்கின்ற ஒரு சஞ்சிகை வெளிவந்தது. அநேகர் அறிந்திருக்கலாம். அறிவிப்பாளர்களே தம்பி தயானந்தா அவர்கள் ஆசிரியராக செயற்பட்டார். அது இடையிலே நின்று போய் இருக்கிறோம் என்றது அது அப்படியே இருந்துச்சு. வைத்து அவருடைய சிலையை அங்கே ஊர்வலமாக எடுத்துச் சென்று அது தென்னிந்தியாவினுடைய தொலைக்காட்சிகள் வரை பேசப்படுகின்ற அளவிற்கு திரு பொன்னம்பலம் முருகவேள் அவர்கள் தன்னுடைய தமிழ் பணியை ஆற்றி வருகின்றார். அது மாத்திரமல்ல, அவர் பேசுவது மாத்திரமல்ல, அவருடைய செய்கைகளில் அதனை நிரூபித்து வருகின்றார். அவருடைய திருமண பதிவு நாங்கள் ரெஜிஸ்டர் என்று இலகுவாக சொல்லிவிடுவோம், அதனை கூட தமிழ் மொழியில் தான் அவர் ஆக்கி வைத்திருக்கின்றார். எல்லா சொற்களும் தூய தமிழ் சொற்களாக ஆகும்படியாக ஆக்கி அதனை செய்திருக்கின்றார். அது மாத்திரமல்ல, இந்த மண்ணினுடைய பல்வேறுபட்ட பணிகளுக்கு அங்கிருந்தபடியே தொடர்ச்சியாக தன்னுடைய ஒத்துழைப்பினை நல்கியிருக்கின்றார். நபர்கள் இலங்கையிலே தேசிய மட்டத்திலே 5000 மீட்டர் ஓட்ட போட்டியிலே தங்க பதக்கத்தை பெற்றுக்கொண்டு முதலிடம் பெற்றார் என்கின்ற அந்த பெருமையோடு அவருடைய மண்ணுக்கு வந்த பொழுது திரு பொன்னம்பலம் முருகவேள் அவர்கள் அவர் பூநகரியின் மைந்தன் என்கின்ற அந்த மகிழ்ச்சியோடு அவரை நாடி சென்று அவரை மதிப்பளித்து அவருக்கு உடனடியாகவே 1 லட்சம் ரூபாய் நிதியினை பாடசாலையில் வைத்து வழங்கியிருந்தார். இப்படி அநேக சமூக பணிகளை மலையகம், கிழக்கு, வன்னி உள்ளிட்ட பகுதிகளிலே அவர் செய்து கொண்டு வருகின்றார்.